தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மாலை வணக்கம். அண்ணா கொஞ்சம் வால்யூம் மட்டும் கொஞ்சம் நல்லா, அண்ணா கொஞ்சம் வால்யூம் நல்லா வைங்க, மைக் வால்யூம். அன்பார்ந்த பெரிய சார், ரைஸ் பண்ணிட்டேன். நல்லா இருக்கீங்களா சார்? இன்னொரு மைக்கு, 2 மைக்கு மேல கொடுங்க சார். கொடியை கொஞ்சம் கீழே இருக்குங்க. ஆனா அந்த கொடியெல்லாம் கொஞ்சம் அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, ஐயா கொஞ்சம் வால்யூம் மட்டும் ஜாஸ்தியா வைங்க ஐயா. அன்பு சொந்தங்களே, நம்முடைய மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு மிக எளிமையான ஒரு மக்கள் தலைவரை 2006 சட்டமன்றத்தினுடைய வேட்பாளர் சார். கொடியை கொஞ்சம் 2000 அண்ணா கொஞ்சம் பின்னாடி கேட்கணும். ஒரே நிமிஷம் வாங்கி கொடுங்க ஐயா. சார், கொடியை சொல்லுங்க அண்ணா, கொடுங்க சார். 1 செகண்ட் கொடியெல்லாம் இறக்க சொல்லுங்க. ஆறு இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், 2011 உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், 2016 உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஒரே ஒரு சாலை ஓர பக்கத்துல ஒரு வீட்டுல ஒரு சின்ன ரூம்ல மழை பெய்தாலும் கூட ஒழுகக்கூடிய ஒரு வீட்டுல அந்த சாலை விஸ்தாரம் செய்யும் வரை அந்த வீட்டுல மிக எளிமையார்ந்த வாழ்ந்த ஒரு 3 முறை உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றக்கூடிய அண்ணன் ஓகே சின்ராஜ் ஐயாவர்கள். அருமை சொந்தங்களே, 2026 குட்டி தங்கம், குட்டி 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 தங்கம் தங்கம் இங்க பாருங்க. தங்கம், நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா கடைசியா அந்த ஆப்பிள் மாலை கொடுப்பேன். அமைதியா இருந்தீங்கன்னா ஆப்பிள் மாலை கொடுப்பேன். அது வரைக்கும் 3 முறை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நீங்க அந்த தம்பி இங்க உட்கார வச்சிருக்கேன். அண்ணா என் பக்கத்துல விட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில உங்களுடைய வெற்றி வேட்பாளராக நம் முன்பு மறுபடியும் நம்முடைய அருமையை நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஓகே சின்ராஜ் ஐயா அவர்களுக்கு இங்க அறிமுகமே தேவையில்லை. சட்டமன்றத்துல எல்லா மக்களுக்கும் உதவி செய்து எல்லோருடைய அன்பையும் பெற்று மறுபடியும் எழுச்சியோடு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் வாக்களித்து நாம் எல்லோரும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பொழுது 4வது முறையாக மேட்டுப்பாளையத்திலிருந்து அருமையன் அவர்கள் செல்ல இருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நம்ம எல்லோருக்கும் தெரியும் தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு கால ஆட்சியை பார்த்துட்டோம். தம்பியே உட்கார வச்சிருக்கா இந்த கூட்டத்திலே பயங்கரமான ஆட்டம் தம்பி தான். அவருக்கு உட்கார வச்சுதான் கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக தம்பி உட்கார வச்சிருக்கு. அருமை சொந்தங்களே, குட்டி நீங்க அமைதியா உட்கார வச்சிருக்கிற. ஓகே ரைட். அருமை சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு கால ஆட்சி, 5 ஆண்டு கால ஆட்சி நாம் எல்லோரும் பார்த்து விட்டோம். எல்லோரும் ஒரே முடிவில் இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் சந்தேகம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது நம்ம யாருக்குமே ஒரு துளி சந்தேகம் கூட கிடையாது. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல கடந்த 5 ஆண்டு காலத்தை பாருங்க.
8008 படுகொலைகள், 2080 கற்பழிப்பு வழக்குகள், 39,900 போக்சோ வழக்கு, 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பிஞ்சு குழந்தைகள் மீது நடத்தப்படக்கூடிய பாலியல் தாக்குதலை போக்சோ என்று சொல்லுகின்றோம். தமிழகத்தினுடைய எந்த ஒரு 5 ஆண்டு கால அரசியல் சரித்திரத்துல இது போன்ற மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கை நாம் பார்த்ததில்லை. அருமை சொந்தங்கள், சட்டம் ஒழுங்குக்காக மட்டுமே இந்த ஆட்சியிலிருந்து வெளியே திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க எடுத்தே ஆகணும். வேற வழியே நமக்கு கிடையாது. அருமை சொந்தங்களே, நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டம், இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில ஒரே மாவட்டத்துல 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி ஒரு மாவட்டத்தில் இருந்தா நம் ஒரு மாவட்டம். 1240 கல்லூரிகள் நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. கல்லூரிகள் இருந்தாவே மாணவர்கள் இருந்தாவே நிறைய பேர் இருப்பாங்க. 1240 கல்லூரி, பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரி எல்லாம் சேர்த்துங்க. அதனால கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்த பகுதி எல்லாம் கஞ்சா புழக்கம் மிக அதிகமாக இருக்கிறது என்பதையும் கூட நாம் ஏற்றுக்கொள்வோம். அருமை சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகம் அரசாட்சிக்கு வந்த பிறகு 2021 மேற்கு பிறகு தமிழகத்துல 2 விஷயத்தை தெள்ள தெளிவாக சொல்ல முடியும். கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை ஒரு பொம்மை முதலமைச்சர் எல்லாத்துக்குமே தெரியும். காலையிலிருந்து இரவு வரை ஒரு பொம்மைக்கு சாவி கொடுத்தா எப்படி அந்த பொம்மை பேசுமோ அது போன்று மட்டும்தான் முதலமைச்சர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த, விவசாய பெருமக்களுக்கு ஆதரவாக, பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு ஆதரவாக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆட்சி இருந்ததாக இல்லை. ஐயா, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நிமிஷம் அமைதியா ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருமே கேட்கிறாங்க. ஒரே நிமிஷம். கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில பிரச்சாரம் முடிக்கும் பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. 33% இடஒதுக்கீடு மசோதாவுக்காக பேசிட்டு இருந்தாங்க. அது முடித்து மேட்டுப்பாளையத்துக்கு வருவதற்கு முன்பு துடியூர்ல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எம்பிக்கெல்லாம் ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. நானும் கூட நினைச்சேன், இன்னைக்கு நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு போனோம்னா ஒரு சரித்திர செய்தியை, நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லலாம் நினைச்சுதான் அங்கிருந்து வந்தேன். ஆனா வரும்பொழுதுதான் தெரிந்தது, நாம் பெண்களுக்கு ஆதரவாக 33% இடஒதுக்கீடு மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பே. அருமை சொந்தங்களே, ஒரு சரித்திர நிகழ்வு எதற்கு இதாக நடந்தது, எதுக்கு இப்படி நடந்துச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. 1996 இருந்து பல அரசியல் கட்சிகள் நம்முடைய சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும், பாராளுமன்றத்துல பெண்கள் வரணும், சட்டமன்றத்துல வரணும். எனக்கு இத்தனை பெண்கள் இங்க இருக்கிறாங்க. ஐயா, ஒரு பெண் அரசியல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைங்க ஐயா. அத்தனை விஷயத்தை உடைச்சவங்க வரணும். நம்முடைய மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க, யாருக்கும் பிரச்சனை பண்ணல, 543 பாராளுமன்ற உறுப்பினர்களை 50% உயர்த்தி 816 உயர்த்துற, யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு மாநிலத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை 50% உயர்த்துற, ஒரு பார்லிமெண்ட் ஒரு மாநிலத்துல 50%. அப்ப தமிழ்நாடு 39, 59, 39ல இருந்து 59, கேரளா 20, 20ல இருந்து 30, தெலுங்கானா 17, 17ல இருந்து 26, ஆந்திரா 25, 25ல இருந்து 38, கர்நாடகா 28, 28ல இருந்து 42. பிரதமர் இன்னொன்று சொன்னார், 543ல தென்னிந்தியாவுடைய மாநிலங்கள் மொத்த எம்பி 129, இந்தியாவுடைய மொத்த எம்பியில 23.7%. இன்னைக்கு நாம 816 உயர்த்திய பிறகு தென்னிந்தியாவுடைய மொத்த எம்பி 195, அதுவும் 23.8%. சதவீதம் குறையல, எம்பிக்கள் உயர்றாங்க. ஒரு மாநிலத்திற்கும் நாங்கள் 50% உயர்த்துகின்றோம் என்று சொல்லியும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாடி கட்சி, லல்லு பிரசாத் யாதவனுடைய ஆர்ஜேடி, கம்யூனிஸ்ட் கட்சி, இவர்கள் எல்லாம் இந்த மசோதாவை எதிர்த்து வாக்களித்து அதை தோற்கடிக்க எடுத்திருக்கின்றார். அருமை சொந்தங்களே, அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும்னா 3/2 பங்கு ஓட்டு வேணுங்க ஐயா. 543ல 360 ஓட்டு போட்டா தான் அது பாஸ் ஆகும். ஆனா இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, நாம எல்லாம் சேர்ந்து 298 ஓட்டு,
காங்கிரஸ் தலைமையில எதிர்ப்பு ஓட்டு 230. அதனால் இந்த சரித்திர மசோதா துரதிர்ஷ்டவசமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, தாய்மாருடைய முகத்துல அந்த ஏமாற்றத்தை என்னால் பார்க்க முடிகிறது. இத்தனை நாள் காத்திருந்தோம், ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு. இந்த முறை அது நடந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை வந்துச்சு. 2029 தமிழகத்திலிருந்து 20 எம்பிக்களை நாம் பெண்களை அனுப்புவோம் என்கின்ற நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை கனவு போய்விட்டது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். அருமை சொந்தங்களே, இந்திய அரசியல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுவதற்காக இதை சொல்லுகின்றேன். ஐயா மோடி அவர்களை பத்தி தெரியும், மனசு வச்சாருன்னா அதை முடிச்சே காட்டுவார். இன்னைக்கு பாராளுமன்றத்துல லோக்சபாவில நம்முடைய 33% இடஒதுக்கீடு மசோதா தோற்கடிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் வெகு விரைவில் இந்த மசோதா ஜெயிக்கத்தான் போகுது. தமிழகத்திலிருந்து எம்பிக்கள் உயரத்தான் போகிறான். அதனால அருமை சகோதரிகளே, நான் உங்ககிட்ட அரசியல் பேசல. பெண்களுக்கு எதிராக இந்த மசோதாவுக்கு எந்த கட்சியெல்லாம் வாக்களித்ததோ ஒரு சகோதரி கூட தமிழ்நாட்டு தேர்தல்ல அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு இந்த நேரத்தில் வைப்பது என்னுடைய கடமை. எத்தனை நாட்களுக்கு இவருடைய ஆட்டம் இருந்துவிடும் என்று பார்த்து விடலாம். இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இவ்வளவு தூரம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கடைசியாக நாமளே நினைச்சோம் 25 லட்சம் மக்களுக்கு எப்படி ஒரு எம்பி பத்தும்? 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருந்தா தான் சரியா இருக்கும். 2 லட்சம் பேருக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தா தான் சரியா இருக்கும். அப்பதான் எல்லோரும் எல்லாத்தையும் பார்க்கலாம். 25 லட்சம் பேருக்கு எம்பி இருந்தா நம்ம எம்பியை பேப்பர்ல தாங்க பார்க்க முடியும். காலையில் நியூஸ் பேப்பர்ல எம்பி ஏதோ ரிப்பன் கட் பண்ணாரு தான் பார்க்க முடியும். அதனால மோடி அவர்கள் திட்டம் என்னன்னா 12 லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கணும். 12 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு எம்பி. அதையும் அந்த மசோதாவும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக இந்த 33% வக்கீல். அதனால அருமை சொந்தங்களே, உங்கள்ட்ட அன்பாவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். 23ஆம் தேதி ஏப்ரல் நீங்க வாக்களிக்கும் பொழுது இதை ஞாபகம் வைத்துக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நாம சும்மா இங்க இருக்க மாட்டோம் ஐயா. இந்த மசோதாவை திரும்ப கொண்டு வரத்தான் போகிறோம். அதை மறுபடியும் அதை ஜெயிக்க வைக்கத்தான் போறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேட்டுப்பாளையத்தை பொறுத்தவரை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை நம்முடைய வெற்றி சின்னம் என்பதை மறந்து விடாது. அந்த வெற்றி சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகள்லாம் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா, இன்னைக்கு திமுக ஆட்சியின் மீது என்ன தவறு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் மீது என்ன தவறுன்னு கேட்டீங்கன்னா, ஐயா இன்னைக்கு திமுக ஆட்சினா என்ன? பெண்களின் மீது பாலியல் புகார், பொதுமக்களை ஏமாற்றி சொந்த திருடுறது, அவங்க பேர்லயே டெண்டர் எடுக்கிறது, இதெல்லாம் திமுக ஆட்சியில சாதாரணம். இன்னைக்கு மேட்டுப்பாளையத்தினுடைய நகர்மன்ற உறுப்பினர், அவர் திமுகவினுடைய ஆட்சிக்கு சாட்சியா இங்க நதியின் ஒரு நகர்மன்ற உறுப்பினர் இருக்கிறார். அவர் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு புதியவரை ஏமாற்றி 3 கோடி நில மோசடி, தாயார் பேரில் டெண்டர், இது எல்லாம் கூட ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த நகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு கவுன்சிலர் உங்கள் முன்னாடி நான் சொல்லுகின்றேன். இது தமிழகத்துல எல்லா இடத்திலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இப்படிதாங்க இருக்கு. எனக்கு சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் இன்னொன்றையும் நினைவூட்ட விரும்புகின்றேன். பாலியல் வன்கொடுமை அதிகமா இருக்கு, கற்பழி உலகங்கள் அதிகமா இருக்குன்னு நான் சொன்னாலும் கூட நம்முடைய கோயம்புத்தூருக்கு பக்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நவம்பர் 3, 2025 கோவை விமான நிலைய பக்கத்துல ஒரு கல்லூரி மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. மார்ச் 3, 2026 கோவை புதூர்ல ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு பாலியல் வன்கொடுமை, எஸ்பி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பிப்ரவரி 18, 2025 கோவை குனியமுத்தூர்ல 17 வயது சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. கோவை ரயில் நிலையத்துல 17 வயது சிறுமிக்கு. ஐயா 3 பக்கம் இருக்கு. கோயம்புத்தூர்ல மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குற்றங்கள் நான் படிக்க ஆரம்பித்தா 3 பக்கம் இருக்கு. 3 பக்கம் இருக்குங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி யாருக்கும் எதுவும் செய்யல. அவங்க தேர்தல் வாக்குறுதியை பாருங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா 2021 சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா 3 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம், 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம். ஐயா எத்தனை பேருக்கு அரசு வேலை கொடுத்தாங்க தெரியுங்களா? 94,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்தாங்க. 94,000 பேர். ஐயா தமிழ்நாட்டுல எத்தனை பேர் ரிட்டையர் ஆகாங்கன்னு தெரியுமாங்க? 5 வருஷத்துல 1,05,000 பேர். இது என்னங்க அநியாயம்? ரிட்டையர் ஆனவங்க 1,05,000, அரசு வேலை கிடைச்சது 94,000. நீங்க உங்க வாக்குறுதியில 3,50,000 பேருக்கு அரசு வேலை. பொய். நாங்க வந்தோம்னா எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம், சுத்த பொய். டீசலுக்கு 4 ரூபாய் மானியம் கொடுப்போம், சுத்த பொய்.
நாங்கள் வந்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம். சுத்தப்பை. பள்ளி மாணவர்களுக்கு டேப்லெட் கொடுப்போம். சுத்தப்பை. ஐயா, நான் வாக்குறுதி 511 வாக்குறுதியும் படிக்க ஆரம்பிச்சு, ஐயா நடந்ததா இல்லையா, பகுதி நேர ஆசிரியர்களை முழு நேரம் பண்ணுவோம். சுத்தப்பை. செவிலியர்களுக்கு முழு வேலை கொடுப்போம். சுத்தப்பை. ஐயா, படிச்சுக்கிட்டே போவேன். நீங்க ஆமாம் இல்லை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 511 தேர்தல் வாக்குறுதியில அவர்கள் முழுமையாக நிறைவேற்றியது வெறும் 70 மட்டும்தான். 70 வாக்குறுதி தான் 511 முழுமையாக நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா நம்முடைய கீ கொடுக்கக்கூடிய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு காலையில 6 மணிக்கு கீ கொடுத்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் டெல்லி 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 பார். அப்புறம் 10 மணிக்கு மறுபடியும் கீ கொடுத்துட்டீங்கன்னா 2 மணி வரைக்கும் ஹிந்தி 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 பார். போனா போது அந்த பொம்மை சும்மா இருக்குதுன்னு 6 மணிக்கு கீ கொடுத்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் மோடி சரியில்லை மோடி சரியில்லை மோடி சரியில்லை பார். ஐயா, இந்த 3ஐ தவிர 5 ஆண்டுகள்ல அவர் எதையும் செய்ததாக நான் பார்க்கலீங்க. ஐயா, உங்களுக்கு தெரியும், வடிவேலன் ஒரு படத்துல சொல்லுவார், நீங்க எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க, சும்மா உட்கார்ந்து பாரு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஐயா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1825 நாள் 5 வருஷம் சும்மா உட்கார்ந்துட்டு ஆட்சியில இருந்து கிளம்பி போறாரு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம மைக் எடுத்து அவரை திட்டம், அந்த மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். 5 ஆண்டு 1825 நாள் அந்த சேர்ல சும்மா உட்கார்ந்து தலை இங்க திருப்ப எதுவுமே செய்யாம போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனால் அருமை சொந்தங்களே, நீங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஐயா, நமக்கு இன்னைக்கு எடப்பாடி என்ன முதலமைச்சராக வருவதில் சிறப்பம்சம் என்ன? ஐயா, சிறப்பம்சம் என்ன? மிக முக்கியமான சிறப்பம்சம், ஒரு விவசாயம் தெரிஞ்ச ஒருத்தர் முதலமைச்சரா வர்றாரு. முதல் சிறப்பம்சம் தெரியும். எடப்பாடி கிட்ட ஒரு மாட்டை கொண்டே நிறுத்தீங்கன்னா அவர் கேட்பாரு, என்னப்பா காங்க மாடா இல்ல எந்த மாடு எல்லாம் கேட்பாரு. எல்லாம் கரெக்டா புடிச்சுக்குவார். பர்கூர் மாடா, நீங்க எங்க இருந்து 10 புடிச்சு வந்தீங்களா? இதே போய் ஸ்டாலின் ஐயா முன்னாடி மாட்டை நிறுத்தினீங்கன்னா பாப்பாரு. என்னையா பாக்குறீங்கன்னா, இல்லப்பா பாம்பு கொம்புல இருந்து வருதா காம்புல இருந்து வருதான்னு தெரியல, அதை பாக்குறேன் பாரு. அவ்வளவுதான் ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு விவசாயத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு. எனக்கு தெரியும் 2021 பொங்கல் விழா ஸ்டாலின் ஐயா வைக்கும் பொழுது கீழே பஞ்சு போட்டு தான் பொங்கலே வச்சாங்க, போட்டோ ஷூட். அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் விறகடுப்பை வைக்கிறார். அதனால எடப்பாடி அண்ணங்க போகும் பொழுது நமக்கும் கேரளாவுக்கும் 3 பஞ்சாயத்து இருக்குதுங்க ஐயா. உடனடியாக நாம் சரி செய்ய வேண்டிய 3 பிரச்சனைகள், கோயம்புத்தூர் மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய பிரச்சனை. சிறுவாணி அணை பிரச்சனை, செக் டேம் கட்டுறாங்க, சரி பண்ணணும். சமூக நீதியை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு அத குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. பேசுவது சமூக நீதி, இழைப்பது சமூக அநீதி. இந்த அரசியல் பிழைப்புவாதத்தை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஆனைமலை திட்டம் கேரளாவோடு பேசி அனுமதி பெற்று மத்திய அரசுடைய பணத்தை கொண்டு வந்து மாநில அரசோடு இணைந்து சரி பண்ணணும். 3வது மிக மிக முக்கியமானது, செண்பகவல்லி அணையை சரி பண்ணணும். தென் தமிழகம் முழுவதும் வறட்சியில் இருக்கிறாங்க, தண்ணி வரும். இது 3ம் கேரளாவோடு செய்ய வேண்டிய வேலை. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களுக்கு ஒரு கடிதம் கூட அதை பத்தி எழுதலீங்க ஐயா. 2வது, நீர் பாசனத்தை மேம்படுத்தும். தமிழகத்துல எந்த இடத்துலயும் கடந்த 5 ஆண்டுகள்ல பாசன வாய்க்கால்களுக்கு எங்கேயும் கூட நிதி கொடுத்து எதுவுமே செய்யல. அதை எடப்பாடி அண்ணன் அவர்கள் குடிமராமத்து பணியை மிகச் சிறப்பாக செய்தவர், மறுபடியும் செய்ய போகின்றவர். ஐயா, 3வது, ஒரு முதலமைச்சர் சட்டம் ஒழுங்குனா கட்டுப்பாடு. ஒருத்தர் தப்பு பண்றானா பனிஷ்மெண்ட், அவனுக்கு குற்றவாளிக்கு என்கவுண்டர் வரைக்கும் போவாங்க. அந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தூக்கி அடிப்பாங்க, எஸ்பிய மாத்துவாங்க, டிஜிபி வரைக்கும் போவாங்க. பெண்கள் மீது கை வைத்தால் சப் இன்ஸ்பெக்டர் ஆரம்பித்து டிஜிபி வரைக்கும் போகக்கூடியவர்கள் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா. ஆனா இங்க தமிழகத்துல ஐயா, தமிழகத்துல டிஜிபி இருந்தா தானே கை வைக்க, டிஜிபியே இல்ல. கடந்த 8 மாத காலமாக தமிழகத்துல பொறுப்பு டிஜிபி, பொறுப்பு என்னங்க பொறுப்பு டிஜிபி. ஒரு தமிழகத்துல 2,40,000 பேர் காவல்துறையில் இருக்கிறான். அவங்களுக்கு ஒரு தலைவர் வேண்டாமா? இல்ல இவரு போட்டா நம்ம பேச்சு கேட்க மாட்டார், இவரு போட்டா நம்ம பேச்சு கேட்க மாட்டார். பட்டியல்ல 6வதாக இருந்த ஒருத்தர் தூக்கி போட்டு வச்சிருக்கிறான். டிசம்பர்ல ஒரு பஞ்சாயத்து என்ன போச்சுன்னா, பொறுப்பு டிஜிபி லீவ் லெட்டர் கொடுக்குறாரு. ஐயா, 1 மாசம் லீவ் கொடுங்க ஹோம் செக்ரட்டரி. அப்பதான் ஹோம் செக்ரட்டரி பஞ்சாயத்து ஆகி போச்சு. டிஜிபியை ரிலீஸ் பண்ணிட்டு பொறுப்பு டிஜிபி போடுவோம் லீவ். பொறுப்பு டிஜிபி ரிலீஸ் பண்ணிட்டு எப்படியா பொறுப்பு டிஜிபி போடுறது? அதனாலதான் அரசாணை பாத்தீங்கன்னா, பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்ட தமிழ்நாடு அரசு டிசம்பர்ல அதையும் போட்டு தொலைச்சோம். இது போன்ற ஒரு மோசமான ஒரு நிர்வாக சீர்கேடு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் நாம் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஆட்சி நடத்துறாங்க.
ஐயா அதனாலதான் முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க டிஜிபியை மாத்திட்டீங்க, எலெக்ஷன் கமிஷன் டிஜிபியை மாத்திட்டீங்க. ஐயா நாங்க டிஜிபி மாத்தல, டிஜிபி போட்டிருக்கிறோம். 8 மாதம் கழித்து தமிழகத்திற்கு ஒரு டிஜிபி போடப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எந்த அளவுக்கு நிர்வாக சீரியன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல். கோட்டையில உட்கார்ந்தா கூட மேட்டுப்பாளையத்தில் என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, சிறுமுகையில் என்ன நடக்குது, கோயம்புத்தூர்ல என்ன நடக்குது, உளவுத்துறை என்ன சொல்றீங்க, இன்டெலிஜென்ஸ் என்ன வருது. காலையில ஃபைல்ல டெஸ்க்ல பேப்பர் பார்க்கணும், அதிகாரிகளை போன் பண்ணி கூப்பிடணும், ரிவ்யூ மீட்டிங் நடத்தணும், கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏ கிட்ட பேசணும், கட்சிக்காரங்களை போன் பண்ணி கூப்பிடணும். என்ன நடக்குது அது தெரிந்தால் முதலமைச்சருக்கு அனுபவம் இருக்கு, ஆளுமை இருக்கு அர்த்தம். ஸ்டாலின் ஐயாக்கு இதெல்லாம் தெரியும் நீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சத்தியமா அவருக்கு தெரிய வாய்ப்பே இல்லைங்க. அதனால 5 வருஷ காலம் அப்படியே ஓட்டி கொண்டு போயிட்டாரு. அவன் நிம்மதியா இருக்கட்டும் ஐயா, நம்ம அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். ஐயா அடுத்த பிரச்சனை ஐயா கரப்ஷன். ஐயா கரப்ஷன் பத்ரா பாலாஜிக்கு வர்றாங்க கடைசியா. கரப்ஷன் ஐயா அடுத்த பிரச்சனை கரப்ஷன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் மட்டுமே ஐயா நாளைக்கு காலையில இடி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா 13 பேர் அரெஸ்ட் ஆகும். 13 பேர். ஐயா எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு காலையில பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க ஐயா. வேடச்சந்தூருக்கு போனேன். நான் கேட்டேன் யாருமே திமுக வேட்பாளர். மக்கள் சொன்னாங்க அண்ணே சாமிநாதன். நான் கேட்டேன் சாமிநாதனா, எங்கேயும் அந்த பேரை கேட்ட மாதிரி இருக்கேன். ஆனா வேடச்சந்தூருக்காரன் ஆமான். நான் கேட்டேன் இந்த சாமிநாதன் அந்த இடி ரைடு பண்ணாங்களா அந்த சாமிநாதன்? ஆமாண்ணே அவரு தானே இடி ரைடு. வேடச்சந்தூருக்கு முதல்ல இடி அவரு தானே கூட்டு வந்தாரு, அவர் வீட்டுல தானே ரைடு ஆச்சு. ஐயா எப்படி போட்டிருக்காங்கன்னா வேட்பாளர் இந்த சாமிநாதன் யாருன்னா பொங்கல் தொகுப்புல வெள்ளம் கொடுத்தாங்க இல்லைங்க ஐயா, வெள்ளம் ஞாபகம் இருக்கா? பக்கெட்ல புடிச்சிட்டு வந்த வெள்ளத்தை 2021-22 வெள்ளத்தை கட்டியா கொடுக்கல, தண்ணியா கொடுத்தாங்க, பக்கெட்ல புடிச்சிட்டு வந்தோம். ஐயா மிளகு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பருத்தி கொட்டை கொடுத்தாங்க. அது ரெண்டையும் கொடுத்த புகழுக்கு சொந்தக்காரர் யாருன்னா சாமிநாதன். எவ்வளவு சூப்பர் ஐயா. வேடசந்தூர்ல சாமிநாதன் வேட்பாளர். அது அப்படியே தாண்டி ஒட்டஞ்சத்திரத்துக்கு போனீங்கன்னா அமைச்சர் சக்கரபாணி அங்க வேட்பாளர். இப்ப அடுத்த ஸ்டெப் எப்படி போயிட்டாங்கன்னா நம்ம பினாமிகளையும் பக்கத்து தொகுதியில நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு அமைச்சர் அவர்கள் தன்னுடைய பினாமி எல்லாம் இன்னைக்கு பக்கத்து தொகுதியில் நிறுத்தும் அளவுக்கு தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கார். இதுக்கு கனிமொழி அக்கா ஒருபடி மேல போயிட்டாங்க. திருப்பரங்குன்றத்துல போய் முருகன் சாட்சியாக சொல்லுகின்றேன், தமிழகத்துல பாலியல் வன்கொடுமையை நாங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கின்றோம். நாங்க ஐயா அன்னைக்கு தான் நினைச்சேன், அங்க திருப்பரங்குன்றத்தினுடைய திமுக வேட்பாளர் கிருத்திகா அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய கணவர் பாலியல் வன்கொடுமைக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை பெற்றவர். அவங்க மனைவிதான் திருப்பரங்குன்றத்தினுடைய வேட்பாளர். ஐயா தமிழ்நாடு முழுசும் இப்படித்தான் வேட்பாளரே போட்டு வச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்ல தமிழ்நாடு முழுசும் பாத்தீங்கன்னா இப்படித்தான் தேராதவங்க எல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. அதனால நானு மேட்டுப்பாளையத்தினுடைய திமுக வேட்பாளரை பத்தி நான் சொல்லல, உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்க, உங்களுக்கு தெரியும். நம்முடைய அண்ணன் ஓகே சின்ராஜ் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் யார் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால நீங்க பார்த்து ஏப்ரல் 23ஆம் தேதி கரெக்டா சம்பவம் பார்த்து பண்ணிருங்க. இவிஎம் மிஷின்ல வாக்குகள் எல்லாம் இரட்டை சின்னத்திற்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஓகே சின்ராஜன் நீங்க ஜெயிக்க வைக்கணும். ஐயா அங்கிருந்து கேட்கிறார், ஐயா அங்க வந்து தலைவரை வந்து நான் உங்களுக்கு தான் வர்றேன், 10 ரூபா பாலாஜி பத்தி பேசாம நீ வெளியே போக கூடாது. இன்னைக்கு தமிழகத்துல நம்முடைய குடிமகன்கள் சகோதரர்கள்லாம் எங்க சொல்றாங்க, அண்ணாமலை உங்க ஃபேன் ஒருத்தர். அண்ணா ரொம்ப சந்தோஷமே. ஏன்னு அண்ணே நீ பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் 10 ரூபாய் குறைச்சு பாட்டில் 140 ரூபாய்க்கு விற்கிறானுங்கன்னு, முதல்ல 150 ரூபாய். அருமை சொந்தங்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல கடந்த 5 ஆண்டுகள்ல வருமானத்தை மட்டும் பாருங்க. 2021 36,000 கோடி, 2022 45,000 கோடி, 2024 48,000 கோடி, 2025 51,000 கோடி. ஐயா கரண்ட் பில்லு மாதிரி எப்படி ஏறுது பாருங்க ஒரு வருஷம். மொத்தமாக டாஸ்மார்க்ல அரசாங்கத்துக்கு வந்த வருமானமே 2,24,000 கோடி. ஐயா ஒரு குவார்டர் பாட்டில் 150 ரூபாய். விலை எப்படி தெரியும் தயவு செஞ்சு என்ன கேட்காதீங்க, ஒரு அண்ணன் கிட்ட கேட்டு வந்தேன். குவார்டர் பாட்டில் 150 ரூபாய், 2,24,000 கோடி 150ஆல வகுத்தீங்கன்னா 1,495 கோடி பாட்டில். 1,495 கோடி பாட்டில். பாட்டிலுக்கு 10 ரூபாய் போட்டீங்கன்னா 14,950 கோடி ரூபாய். இதாங்க ஐயா பத்ரா பாலாஜியோட மகிமை. 14,950 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய் வைக்கிறதுனால அவங்களுக்கு கமிஷன் வந்திருக்கு. இதுக்கு மேல 30% சரக்க அவங்க
கம்பெனியில எக்ஸ்ட்ரா அதை உற்பத்தி பண்ணி வரி கட்டாம நேரடியா கொண்டு வந்து வித்து பணத்தை தனியா எடுத்திருக்கிறாங்க. அது ஒரு 1.5 லட்சம் கோடி கிட்ட. ஐயா, அந்த பணம் தான் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கு. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில ஆறா போகுது. ஐயா, நீங்க சும்மா நடந்து போனா கூட கையில ஒரு வாட்ச் கட்டி விட்டுருவாங்களா இருக்குது. அண்ணே வேண்டாம், இல்ல போன கட்டிக்க. அண்ணே சும்மா அந்த அண்டாவை எடுத்துட்டு போம். அண்ணே வேண்டாம் எனக்கு, இல்லப்பா அந்த அண்டா குண்டா எடுத்துட்டு போன. அருமை சொந்தங்களே, நம்முடைய கோயம்புத்தூருடைய கலா இந்த பண்பு என்பது உலகத்துல சிறப்பு பெற்ற பண்பு. நம்முடைய கோயம்புத்தூருடைய பண்பு இந்த மாதிரி 10 ரூபாக்காரங்க பாலாஜி எல்லாம் வந்து நம்முடைய பண்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க கூடாது என்று சொல்லி, அருமை சொந்தங்களே, எல்லோரும் சந்தோஷமா நின்றுக்கிறோம். அரசியல்னா அப்படித்தாங்க இருக்கணும், ரொம்ப சீரியஸாவே இருக்கக்கூடாது. எல்லோரும் சந்தோஷமா. ஏன் சந்தோஷமா இருக்குன்னா, ஓகே சின்ராஜ் என்ன ஜெயிச்சாச்சுன்னு நமக்கு தெரியும். இங்க இருக்கிற நம்ம யாருக்குமே கொஞ்சம் கூட டவுட் இல்லை. யாருக்குமே டவுட் இல்லை. இங்க ரெட்டலை ஜெயிச்சாச்சு நமக்கு தெரியும். மேட்டுப்பாளையத்துல ஒரு சின்ன சந்தேகம் கூட நமக்கு இல்லை. அதனால்தான் நம்ம மகிழ்ச்சியாக நின்று கொண்டு அரசியல் பேசிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரு வீட்டு வாசல்ல திண்ணையில் உட்கார்ந்து அரசியல் பேசுற மாதிரி நம்ம எல்லோரும் சுத்தி நின்று அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னன்னா, நம்முடைய அண்ணன் ஓகே சின்ராஜ் அவர்கள் நிச்சயமாக ஆடியன்ஸ் டிமாண்ட் ஒரு அமைச்சர் சொல்லி, அண்ணே சேகர் பாபு பத்தி பேசு, அவரை பேசாம போயிடாது. ஐயா, சேகர் பாபு பத்தி என்னங்க ஐயா பேசுறது? ஐயா, தமிழகத்துல அறநிலைத்துறை இருக்குதுங்க ஐயா. அறநிலைத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கார். அந்த அமைச்சருக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்களும் பாக்குறீங்க, நானும் பாக்குறேன். ஐயா, ஸ்ரீரங்கத்துல சொர்க்க வாசல் திறப்பப்ப அவரு குடும்பத்தோட 3 வருஷம் நான் பாக்குறேன் டிவியில. ஆளா போய் பார்த்து கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருப்பார். அவரு 10 நிமிஷம் கும்பிடுவார். திருவண்ணாமலை தீபம் ஏத்துறாங்களா, ஆளா போய் 1/2 மணி நேரம் கும்பிடுவார். எந்த கோயில்ல எந்த சாமியை திறந்து காட்டினாலும் அவர் போய் 10 நிமிஷம் திரைக்கு பின்னாடி சாமி முன்னாடி நிற்பார். ஐயா, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காவி வேட்டிய கட்டுவாரு, அப்பப்ப ஐயப்பனை பார்க்க போவாரு, எல்லா டிராமாவும் பண்ணுவார். ஐயா, ஏன் பண்றாங்க? திமுக காரனை பொறுத்தவரை அவங்களுக்கு தெரியும், தமிழகத்துல இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு அலை உருவாக்கி இருக்கிறது. கடவுளை நம்பக்கூடியவர்கள், கடவுளின் மீது மதிப்பு வைத்திருப்பவர்கள், நம்முடைய கடவுளை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், இதெல்லாம் ஏமாத்துறதுக்காக ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா சேகர் பாபு அவருடைய மெயின் வேலை என்னன்னா, யாராவது பணம் போட்டு ஊர்ல கும்பாபிஷேகம் பண்ணீங்கன்னா முதல் ஆளா மேல போய் நின்று கும்பாபிஷேகத்தில் நிற்பார். கீழே வந்ததுக்கு அப்புறம் திராவிட மாடல் அரசு 5000 கும்பாபிஷேகம் பண்ணோம், கிழிச்சாங்க. ஐயா, 5000 கும்பாபிஷேகம் ஊர் மக்கள் பண்ணது. கோவில் மக்கள் நம்முடைய பக்தர்கள்ட்ட பணம் வாங்கி கோவில்ல பண்ணது. அரசு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ பெரிய கோயில கொடுத்திருப்பாங்க, அவ்வளவுதான் அரசு கொடுத்திருப்பாங்க. கும்பாபிஷேகத்துக்கு 30 கோடி 40 கோடி ஆனாலும் ஊர் மக்கள் பக்தர்கள் கொடுப்பது. இதை வச்சு தம்பட்டம் அடிச்சு அதனால்தான் இந்த முறை எனக்கு தெரியும், தெய்வங்களும் அவர்களை மன்னிக்க போவது கிடையாது. 2026 மே மாதம் 4ஆம் தேதி ஆண்டவனுடைய நகையை திருடி உருக்கி வித்தாங்க இல்லைங்களாங்க ஐயா. அவ்வளவு தவறுகள் செய்தாங்க. சிலை தமிழகத்தில் எவ்வளவு நடக்குன்னு நமக்கு தெரியும். கோவில்ல நித்திய கால பூஜை நமக்கு தெரியும், 6 கால பூஜை தெரியும். எதுவுமே நடக்கல. அதற்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி வர வேண்டும். அதனால் எல்லோருக்கும் இந்த நேரத்துல அன்பு கலந்த அண்ணன், வெற்றி விழாவில் நிறைய பேசுவோம், ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசிக்கிட்டே இருப்போம். அதனால் மிக பொறுமையாக நீங்கள் எல்லோரும் வந்து அண்ணன் ஓகே சின்ராஜ் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அன்பு கொடுத்து இந்த தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும், இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அன்போடு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற அன்போடு வலியுறுத்தி, நம்முடைய அற்புதமான தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டிய நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரர்களே, நம்ம எல்லாரும் கூட நமஸ்காரம். இப்ப அண்ணன் சொல்றாரு, அண்ணே உங்களுக்கு தெரிஞ்ச கன்னடத்தில் 2 அடிச்சு விடுங்கன்னு பின்னாடி இருந்து கேட்கிறான். 2 லைன் பேசுங்க. நிறைய நம்முடைய கன்னடம் பேசக்கூடிய மக்கள் இதை ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಏಪ್ರಿಲ್ 23ನೇ ತಾರೀಕು ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಆಗಬೇಕು, ನಾವು ದ್ರಾವಿಡ ಮುನ್ನೇಟ್ರ ಕಳಗ ಪಾರ್ಟಿ ಬೇಡ, ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಡಿಸೈಡ್ ಮಾಡಿದ್ವಿ. ಅದಕ್ಕೊಂದು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ
ನಮ್ಮ ಅಣ್ಣನ್ ಎಡಪ್ಪಾಡಿ ಪಳನಿಸ್ವಾಮಿ ಅವರಿಗೆ ಓಟ್ ಮಾಡಬೇಕು. ನಮ್ಮ ಮೇಟುಪಾಳ್ಯದಲ್ಲಿ ಅಣ್ಣನ್ ಓಕೆ ಚಿನ್ರಾಜ್ ಅವರುಗಳಿಗೂ ನಾವೆಲ್ಲರೂ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ರಟ್ಟಲೆ ಸಿಂಬಲ್ಗೂ ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಬದಲಾವಣೆ தரலிக்கு தாவெல்லாரு பிரயத்தனம் ಮಾಡಬೇಕು. ஐயா 10 வருஷத்துக்கு முன்னாடி காவல்துறையில ஏதோ புக்கை வாங்கி படிச்சு ஓரளவுக்கு பேசினேன். 10 வருஷம் ஆச்சு கன்னடம் பேசி. அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இங்க இருக்கக்கூடிய அண்ணன் KR அர்ஜுனன் அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக துணை செயலாளர் PT கந்தசாமி அவர்கள், அண்ணன் பொன்சாமி அவர்கள், அருமை அண்ணன் நாசர் அவர்கள், அக்கா விமலா அவர்கள், வாகிதரான் அவர்கள், அண்ணன் ராஜ்குமார் அவர்கள், அண்ணன் ஜீவானந்தம் அவர்கள், அண்ணன் KVM ஜெயராமன் அவர்கள், வான்மதி சேட் அவர்கள், ஆறுமுகசாமி அவர்கள், குருதாச்சலம் அவர்கள், அண்ணன் ராம்தாஸ் அவர்கள், ரவிக்குமார் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் சரவணன் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ரங்கசாமி அவர்கள், என்னுடைய ஊனிலே உடம்பிலே நரம்பிலே நெஞ்சிலே கலந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய அருமை தொண்டர்கள், மாவட்ட தலைவர் அண்ணன் கரு மாரிமுத்து அவர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர் சட்டமன்றத்தினுடைய தொகுதி பொறுப்பாளர் சதீஷ்குமார் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர் சங்கீதா அவர்கள், மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் நகர்மன்ற உறுப்பினர் KR விக்னேஷ் அவர்கள், பொதுச் செயலாளர் பிரிதேஷ் அவர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர் DV ஜெகநாதன் அவர்கள், அருமையக்கா வத்சலா அவர்கள், சக்திவேல் அவர்கள், பாண்டகன் அவர்கள், CPS சாந்தி அக்கா அவர்கள், மாவட்டத்துடைய செயலாளர் அருமையன் சாமிநாதன் அவர்கள், உமாசங்கர் அவர்கள், ஸ்ரீஜா அவர்கள், ஆற்றல் மிகுந்த மண்டல் தலைவர்கள் சதீஷ்குமார் அவர்கள், சரவணகுமார் அவர்கள், சூரியநாதன் அவர்கள், சுரேஷ்குமார் அவர்கள், ரமேஷ்குமார் அவர்கள், மங்கள தீபாக்கா அவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து கடைசியா இந்த குட்டி தம்பி மிக முக்கியமாக நம்முடைய மேட்டுப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டுகளாக மிக அற்புதமாக பணி செய்த அண்ணன் AK செல்வராஜ் அவர்கள் மிகச் சிறப்பாக பணி செய்து ஒரு கட்சியில ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அண்ணன் AK செல்வராஜ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அண்ணன் அவர்களுக்கு மிக முக்கியமாக நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை AK சரண் அவர்களுக்கு குறிப்பாக தெரிவித்து, தம்பி ரொம்ப சூப்பரா பக்காவா இருந்தீங்க, சொன்னபடி இந்த ஆப்பிள் மாலையை உங்களுக்கு போட்டு இங்க இருந்து மிகச் சிறப்பாக எங்களுடைய தங்கத்தை பத்திரமா நீங்க கூட்டிட்டு போயிருங்க. வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஒரு பெரிய அரசியல் புரட்சி ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு